ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு பர்கோ ப்ளே ஹவுஸ். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காகமான காகம். ஆமாம், இது என்ன புத்திசாலி காகம் கூட சொல்லலாம். யாரெல்லாம் நம்மளோட பர்கோ ப்ளே ஹவுஸ் சேனலுக்கு புதுசாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஒரு காகம் ஒன்று ரொம்ப பசியோடு வந்து ஒரு மரத்தலையில் உட்காந்துருக்கு. அந்த உட்காந்துருந்த காகத்துக்கு பசி தாகம்னு சொல்கிறத விட தண்ணீர் தாகம் தான் அதுக்கு ரொம்ப இருந்திருக்கு. ஓகேங்களா, அது அப்போ பக்கத்தில் போயிட்டு என்ன பண்ணியிருக்கு, ஒரு குட்டி குடத்துல தண்ணி இருந்தது அது பார்த்துருக்கு. அப்போ அந்த தண்ணி அதுக்கு எட்டல, அதனால அது பறந்து போய் என்ன செய்யலாம்னு யோசிச்சிருந்திருக்கு. அது என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. அதோட மனசுல ஒரு யோசனை. என்ன யோசனை வந்ததுன்னா, நம்ம பறந்து போய் கல்லெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு இந்த இதில் குடத்துல போட்டோம்னா தண்ணி மேலே வரும் அப்படின்னு சொல்லி காகம் பறந்து போய் ஒரு கல்லாக எடுத்துட்டு வந்து என்ன பண்ணியிருக்கு, அந்த குடத்துல போட்டிருக்கு பானையில். இந்த பானையில் போட்டால் அப்போ அது என்ன ஆகும், பானை ரொம்பி தண்ணி மேலே வரும். அப்போ தானே அது ஒவ்வொரு டைமும் பறந்து போய் இந்த மாதிரி ஒரு கல்லாக எடுத்துக்கொண்டு வந்து குடத்துல கொண்டு போட்டிருக்கு. அடுத்த கல்லை எடுத்துகிட்டு வந்துருக்கு, குடத்துல போட்டிருக்கு. அப்போ தண்ணியே கீழே இருந்த தண்ணி அரைக்குடம் இருந்த தண்ணி இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக மேலே வந்துடுச்சு. இப்போ அந்த காக்காவுக்கு தாகம் எல்லாம் அடங்குற அளவு என்ன பண்ணிட்டு தண்ணி குடிச்சிச்சு. இதே மாதிரி தான் குட்டீஸ், நீங்களும் புத்திசாலியாக ஆக்ட் பண்ணணும், சரிங்களா? தண்ணி காகம் கதை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.